நீ இங்கே இரு, நான் உள்ள போயிட்டு வரேன். ஏன் நானும் உங்க கூட வரேன். நீ அங்க வரக்கூடாது. நான் என் பையனை அறைவேன், அசிங்கமா திட்டுவேன். நீ அதெல்லாம் பார்க்க கூடாது. அடிப்பீங்களா? பின்ன என்ன? அவன் என்கிட்ட என்ன சொன்னா, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சுத்துறானா, என்ன அடிக்காம அவட கொஞ்சம் வேணாம். அப்படி நான் கொஞ்சது யாரும் பார்க்க கூடாது. சரி நீங்க இரு. நீ வா. இரு. இப்போ ஒரு அம்மா வரும், அது உன்னாண்டதான் வரும். ஓகே, கிட்ட வந்த உடனே செவில் டர்ன் ஆகுற மாதிரி பலாரும் பேயார விடு. காதுல கொஞ்சம் சத்தம் வரும். ஓகே. ஐயோ பாவம் அங்கிள், நான் யாரையும் அடிக்கலாம் மாட்டேன். அதை இவன் சொல்றான். ஏய், சொன்னது செய், புரியுதா? வரும் பேய். இவன் கிட்ட அம்மா எங்கம்மா போறீங்க? வாங்கம்மா. ஜியோவோட பெரிய நெட்வொர்க் ஆச்சே, உலகம் ஃபுல்லா பரப்பி விட்டுருமே. ராஜா, நீ என் பிள்ளையா? இல்லம்மா. அதான் நல்லா தெரியுதே. அட பெத்தவளுக்கு தெரியாதா? தாசு, எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சியா? வக்கீலே, எனக்கு என்ன தெரியாதா? என் புள்ளைக்குள்ள என்ன பூந்து இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு எப்படிக்கா தெரியும்? அவசரப்படாத வருதம். அவன் மனசுக்குள்ள லவ்ஸ் வந்து புகுந்துடுச்சு. கேக்கிட்டே மறைக்கிறீங்களா? லவ்ஸ் வந்தா புலி கூட பூனை ஆயிடும். சூப்பர்க்கா, நீ சிபிஐலயே சேரலாம்க்கா. ஏய் டாக்டர் பொண்ணு, என்னவா முகத்துல பல்பு எரியுதே? ஏய் டாக்டர் பொண்ணு, என்னத்த? என் கையில வளையல் பொண்ணு கெஞ்சிட்டு இருந்தல, வா வா வா. நான் எதுக்கு? வா போடு. என்ன நடக்குதுங்க? சுந்தரி பாய்க்கு வளகாப்பு. தாங்கல. சுந்தரி பாய் இப்படி பண்டரி பாய் மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ பாரு, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. காளிகம்மா, டாக்டர் பொண்ணு, சந்தோஷத்துல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா காப்பாத்துவல்ல. ஐயோ ஐயோ. சொல்லு. ராதா சார் வந்துட்டு இருக்காரு. நம்ம ராதா சார் வந்துட்டு இருக்காரு. ராதான வர. கிழிஞ்சது. கடவுள பாவா. ஐயோ, இந்த பேயை பார்க்க அந்த பூதம் வருதே. எங்க அவன்? முடிச்சவன ஆபரேஷன் பண்ற மாதிரி தான். ட்ரஸ்ட் மீ, ஐ அம் a junior doctor. உனக்கு இங்கிலீஷ் காலேஜ் சூப்பியா? ஏர்போர்ட்ல இருந்து நேரா வரேன். துபாய் டியூட்டி ஃப்ரீல வாங்கினது. ஃபாரின் சரக்கு. என்ஜாய் பண்ணுங்க ரெண்டு பேரும். சரக்கு சரக்கு. நான் மார்க்கெட் கிட்ட பர்சனலா பேசுறேன். போங்க. பாயிண்டா பேசுனீனே. அனாவசியமா வாய திறக்க கூடாது. அவர் என்ன கேட்டாலும் கம்முன்னு இருக்கணும், புரியுதா? நான் ஊர்ல இல்லாதப்போ போலீஸ் மினிஸ்டர் இந்த தொந்தரவுலாம் இல்லைல்ல. நான் கொடுத்த சரக்க திருப்பி எப்போ கொடுக்க போற? இப்போ போலாங்கிறியா? ஒரு நிமிஷம்.
சார் இல்ல யாரு ஏமாறாதா ஆ, அவர் கொடுத்த சரக்கு திருப்பி கேக்குறாரு அங்கிள். இத ஓபன் பண்ணி பாதி சரக்க குஷாம உச்சாவே போயாச்சு. இத சொல்லி அனுப்பு. அவரு நம்ம சார் தான். ஆஹா. சரக்கு என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு போய் சொல்லு. சரிண்ணா. ஏய் ஆ, என்னடா சொங்கி மாதிரி நடுகிற நல்லா கெத்த அப்படி ராஜா மாதிரி உள்ள போய் காலுக்கு மேல காலு போட்டு அங்கிட்டு சொல்லுப்பா. கெத்துனா? எத்தனை அப்படி சொல்ற தூக்கு நெஞ்ச விட இப்ப எப்படி இருக்கு? குழந்தை போயில போடா போ. சரி. சரக்கு என்கிட்டே இருக்கட்டும். வந்ததுல இருந்து பாக்குறேன் ஒண்ணுமே சரியில்லையே. விளையாடாத, நான் பொல்லாதவன். சரக்கு என்னது, அத மரியாதையை திருப்பி கொடுத்துரு. இப்படியே போலாமா? ஒரு நிமிஷம். நான் மறுபடியும் நினைக்கிற சரக்கு அவர் தான், அத மரியாதையை திரும்ப கொடுக்க சொன்னார் அங்கிள். என்னடா இவரு? கொடுத்த சரக்கு திருப்பி கேட்கிற அல்பது எதையா மரியாதை? இவரு ஏன்னா இவ அப்படி சொல்லு. என்ன இவன்? காவியமா சொல்லி அனுப்பு. இப்ப சொல்றேன் பார். எது நேற்று உன்னுடையதோ எது நேற்று உன்னுடையதோ அது இன்று என்னுடையது. அது என்னுடையது. அது இன்று என்னுடையது அது இன்று என்னுடையது அப்படின்னு பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு. அப்படின்னு பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு. போய் அவர்கிட்ட சொல்லிடு. அது நேற்று என்னுடையது. ஏய். அது என்ன அங்கிள்? கூப்பிட்டா வாடா. சரக்கு பதிலா முறுக்க கொடு. சைத்தியாத இருக்குது. எது நேற்று உன்னுடையதோ அது இன்று என்னுடையது பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு. சரக்கு கேட்டா முறுக்கு கொடுத்து நக்கல் பண்றியா? என்கிட்டயே பிளான் பண்றியா? நீ வேணா ஆள் மாறலாம், ஆனா நான் அதே பழைய ராதா தான். கவர்மெண்ட் என் கையில. ராஜாவா இல்ல எம்ஆர் ராஜாவா? கண்ண கீழே இறக்குங்க. நான் எம்மா ராதாவோ இல்லையோ, ஆனா இவன் எம்ஜிஆர் இல்ல. நம்பிக்கை துரோகம் பண்றான். இவன் சினிமாவுல காட்டுற நம்பியார் மாதிரிடா. என் சரக்கு, என் சரக்கு, என் சரக்கு, சரக்கு, சரக்கு. ஏய், உன் பேரை என்கவுண்டர் லிஸ்ட்ல இருந்து எத்தனை வாட்டி தூக்கி இருக்கேன்றது யோசி. சரக்கு நீயா வந்து ஒப்படைக்கிற? அப்படி என்னடா சரக்கு அது? அதான் தெரியல அங்கிள். இவனை கேட்டேன். இவன் எம்ஜிஆரும் இல்லை நம்பியாரும் இல்லை, பம்பர கண்ணாலே சந்திரபாபு. டேய் எங்கடா இருக்க? போயிட்டே இரு, புளியந்தோ பொறுக்கி போகணும். போ போ போ. நீங்க பின்னாடி உட்காந்துட்டு வந்தா நான் டெல்லி வரைக்கும் கூட போவேன். ஆ, என்னது இங்க எதுக்கு நிறுத்த சொல்றீங்க? நீங்க இரு, நான் அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா பார்க்கவா? ஆமா அம்மா தான். அம்மா அம்மா என்னம்மா? கதவு திறம்மா. அம்மா, அம்மா, வீட்டுல
இப்படி நடந்துக்கிறாங்க? தெருவுல வரவனுக்கெல்லாம் அம்மாவா? புரிஞ்சிருச்சு. ஓ, அந்த பொண்ணோட நான் வந்தது அம்மா பாத்துட்டாங்களா? அம்மா, நான் சொல்றேம்மா, கதவை திறம்மா. அம்மா, வெளியே போறியா போறீ இப்ப கூட. என்னடா பாக்குற? சொல்லுது. இங்க போறான்னா போக மாட்டேங்கிற. இங்க என்னடா வேலை உனக்கு? அட ஏனப்பா? சாரி வாணி, சாரி வாணி. இனிமே வாசிக்க மாட்டேன் ப்ளீஸ். லதாமா, உன் புள்ள வாசிக்கிறாமா? லதாமா, இந்த இனிமே